வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு எஸ்பி டாக்கீஸ். வடசென்னை என்றாலே நினைவுக்கு வருவது துடிப்பான இளைஞர்களும் ரத்தத்தில் கலந்த கானா பாடல்களும் தான். அப்படிப்பட்ட வடசென்னையின் ஆன்மாவாக மக்களின் குரலாக ஒலித்துக் கொண்டிருப்பவர்தான் நம் கானா வினோத். ஒரு சாதாரண குடும்பத்துல பிறந்து துக்க வீடுகள்ல பாடி இன்னைக்கு சினிமா பிக்பாஸ்னு கலக்கிக்கிட்டு இருக்கிற கானா வினோத் கடந்து வந்த பாதை பூக்களால் ஆனதில்லை, முழுக்க முழுக்க முட்களால் ஆனது. இவரோட தனித்துவமான குரல் இவரை சினிமா பக்கம் கூட்டிட்டு வந்துச்சு. கலகலப்பு 2 படத்துல ஒரு குச்சி ஒரு குல்பி, கெத்து படத்துல முட்டை பஜ்ஜி, வணக்கம்டா மாப்ள படத்துல டாடா பாய் பாய்னு இவர் பாடின எல்லா பாட்டுமே செம்ம வைப்ரகம். பாடுறது மட்டும் இல்லாம எய்தவன் படத்துல பாடல்கள் எழுதியும் தன்னோட பன்முக திறமைய காட்டியிருக்காரு. இப்படி ஒரு பாடகரா உள்ள போன கானா வினோத் இன்னைக்கு பிக்பாஸ் சீசன் 9ல ஒரு என்டர்டெய்னரா மாறியிருக்காரு. உண்மைய சொல்லணும்னா இவர் டாஸ்க் ஆடுறதுக்காகவும் பாட்டு பாடுறதுக்காகவும் ரசிகர்கள் இவரை பாக்குறாங்களோ இல்லையோ, இவர் அடிக்கிற கவுண்டருக்காகவே இவருக்கு தனி ரசிகர் பட்டாளமே உருவாகியிருக்கு. வீட்டுக்குள்ள மத்தவங்க சீரியஸா சண்டை போட்டுட்டு இருப்பாங்க, அந்த கேப்ல இவர் நைஸா ஒரு ரைமிங் பஞ்சோ அல்லது டைமிங் கவுண்டரோ அடிப்பார் பாருங்க, அந்த இடமே சிரிப்பலையாயிடும். எதுக்கு இவ்ளோ டென்ஷன்ங்கிற மாதிரி இவர் பண்ற சேட்டைகள் தான் ஷோவுக்கே பெரிய பலம். குறிப்பா வார இறுதியில நம்ம மக்கள் செல்வம் விஜய் சேதுபதி சார் முன்னாடி பேசும்போதும் சரி, சக போட்டியாளர்கள் கிட்ட பேசும்போதும் சரி, அந்த வெள்ளந்தியான பேச்சுல வெடிக்கிற கவுண்டர் வேற லெவல். விஜய் சேதுபதி சாரே பல முறை இவரோட கவுண்டருக்கு விழுந்து விழுந்து சிரிச்சிருக்காரு. தற்போதைய நிலவரப்படி கானா வினோத் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள வெற்றிகரமா 80 நாட்களை நெருங்கி போயிட்டு இருக்காரு. உள்ள பாலிடிக்ஸ் பண்ண தெரியாம ஆனா டைமிங்ல கவுண்டர் அடிச்சு மத்தவங்கள ஓட விடுற கானா வினோத் ஃபைனல்ஸ் வரைக்கும் வருவாருன்னு நம்புவோம். அடுத்த வீடியோல இதே மாதிரி வேற எந்த பிரபலத்தோட பயோகிராஃபி வேணும்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. சினிமா செய்திகள் மற்றும் பிக்பாஸ் அப்டேட்டுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம எஸ்பி டாக்கீஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐகானையும் தட்டி விட்டுருங்க.